Good afternoon, children. Last classes நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் blood பார்த்தோம் circulatory systemத்தில். Now this class blood vessels and அப்போ what are the circulatory system consist of heart, blood vessel and blood பற்றி நம்ம பார்த்துட்டோம். blood vesselம் ஹார்ட்டையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். blood vessel around the body is like to tubular network. blood vesselங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்புல இன்சைட் ஆஃப் த பாடியில் டியூப்லைட் நெட்வொர்க்காக செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் into circulations there are 3 types of blood vessel are commonly. First one is called arteries, then next one is called vein, another one is called capillaries. அவன் 3 இருக்குது. Let's go and discuss one by one. What are the types of blood vessel? There are 3. I told you, arteries, vein, another one is called capillaries. Blood vessels are networked branches of tubules which are transported by blood. அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Generally, an artery there are very thick and elastic in nature. Artery வந்து பார்த்தோன்னா திக்காக இருக்கும் பட் எலாஸ்டிக் இன் நேச்சர். which main function it carried blood away from the heart to various organ of the body. அப்போ it is distributing vessel act as a carried from heart to various part of the body. அப்போ இதயத்தில் இருந்து ரத்தத்தை வேறு பகுதிகளுக்கு கேரி பண்ணி கொண்டு வர வேலை யார் பார்க்குறாங்கன்னா arteries. அப்போ what is the general function of artery? All the artery it is carried oxygenated blood only. மேக்ஸிமம் எல்லா ஆர்டரியும் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணுது. பட் ஒன்லி ஒன் எக்ஸப்ட் பல்மரி ஆர்டரி விச் ஆன் கேரிடு பை டீஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ எல்லா ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜன் கலந்த பிளட்டை தான் நம்ம கடத்துது. ஆனால் ஒரே ஒரு ஆர்டரி மட்டும் வந்து பார்த்தோன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கடத்துது. ஏன்னா pulmonary artery except which are carry deoxygenated blood of the lungs. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா லங்ஸுக்கு கொண்டு போகுது, இதயத்துலேருந்து லங்ஸுக்கு கொண்டு போகுது. அதனால் அதுன்னு சொல்லுவோம். தென் வெயின், அடுத்து வெயின் பார்க்கலாம். வெயின் இஸ் எ தின் நான் எலாஸ்டிக். வெயின்ங்கிறது ரொம்ப தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக்காக இருக்கும். ஃப்ரம் வெயின் all the purpose when the transport of blood டிஃப்ரெண்ட் ஆர்கன் டு இன் ஹார்ட். அதாவது வேறு வேறு ஆர்கன்லேருந்து இதயத்துக்கு கொண்டாட வேலையை செய்யுது. சச் வே ஆல் த வெயின் இட்ஸ் கேரி டீஆக்சிஜனேட் பிளட். இப்போ எல்லா வெயினுமே இட்ஸ் கேரி டீஆக்சிஜனேட் பிளட் தான் கேரி பண்ணுது எக்ஸப்ட் பல்மரி வெயின். இப்போ பல்மரி வெயின் மட்டும் பார்த்தோன்னா இட் கேரிட் ஆக்சிஜனேட் பிகாஸ் இட் இஸ் ரிசீவ் த பிளட் லங்ஸ் டு கனெக்டட் த ஹார்ட். அப்போ பல்மரி வெயின் எதோட கனெக்டாக இருக்குன்னா லங்ஸில் இருந்து ஹார்ட்டு கனெக்டாக இருக்குது. அப்போ லங்ஸில் இருக்கனால ஆக்சிஜன் பிளட்டோட உள்ளே வந்துடுது. அப்போ எல்லா வெயினும் டீஆக்சிஜனேட் பிளட்டை தான் கடத்துது பல்மரி வெயினை தவிர. அதே ஆர்டரி வந்து பார்த்தோன்னா எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜனேட் பிளட்டை கடத்துது எக்ஸப்ட் பல்மரி ஆர்டரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு capillaries. Capillaries is nothing but is a junction of connected. Capillary is a narrow tube formed branches of arterioles, arterioles அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி when veins and venulus அப்படின்னு மாறுது. இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய there is about 8 micrometer in diameter. There is endothelial cell also. இப்போ how differentiated artery and veins, எப்படி நீங்கள் ஆர்டரி வெயினை பிரிக்கிறீங்கன்னா ஆர்டரி இட் இஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்னேன், blood away from the heart to various part of the body. இப்போ இதயத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு வர வேலையை பார்க்குது, அதான் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல். வெயின் இட் இஸ் எ கலெக்டிங் வெசல் பிகாஸ் த கலெக்ஷன் ஆஃப் த ஆல் த பாடி பார்ட்ஸ் டு ஹார்ட். இப்போ வேறு எல்லா பகுதியிலேருந்து இதயத்துக்கு கொண்டு வர வேலையை பார்க்குது. அப்போ இது டைரெக்டாக சுப்பீரியர் இன்ஃபீரியர் வெயினோட கனெக்ட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோமே. ஆர்டரி இட் இஸ் ஜென்ரலி இஸ் எ பிங்க் கலர்.
தட்ஸ் வை இஸ் கால்டு கலர் இட்ஸ் மீன்ஸ் இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. வெயின் இட்ஸ் லாக் ஆஸ் ரெட் கலர், அதனால தான் ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்கு. ஆர்டரி இட் இஸ் லொக்கேட்டட் அஸ் ஏ டீப் இன் த ஆர்கன் ஆஃப் த பாடி. அப்போ டீப்பாக ஆழமான பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் வெயின் இட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் இந்த லொக்கேஷன், மேலாக இருக்கும். ஆர்டரி பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஆர்டரி பிகாஸ் இஸ் ஹை ப்ரெஷர் பிகாஸ் வென் யூ அவுட்லெட் ஆஃப் ஃப்ரம் த ஹார்ட். அப்போ இதயத்துலேருந்து வரதுனால அது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் வெயின் இட் பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். அப்போ எல்லா ஆர்கன்லேருந்து இதயத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். த வால் ஆஃப் ஆர்டரி வெரி ஸ்ட்ராங். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டரி திக் அண்ட் எலாஸ்டிக் இன் வெசில். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். அதனால தான் இதயத்துலேருந்து அவ்வளோ லிட்டர் பிளட்டை கூட என்னால் இது கடத்த முடியுது. பட் வால் ஆஃப் த வெயின் வீக் அண்ட் தின் எலாஸ்டிக். ஆனால் இதே வெயின் வந்து பார்த்தோன்னா தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா பகுதியிலேருந்து அது வந்து என்ன செய்ய பிளட்டை கடத்தி கொண்டாந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஆல் த ஆர்டரிஸ் கேரிட் ஆக்சினேட்டட் பிளட். நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா ஆர்டரியும் கேரிட் பண்ணுது ஆக்சினேட்டட் பிளட். ஆனால் ஒன்று தவிர பல்மனரி ஆர்டரி. ஏன் பல்மனரி ஆர்டரி எங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா செமிலுனார் வால்லேருந்து அடுத்து ஹார்ட்டுக்கு அப்படியே ஹார்ட்டில் வெளியில் வந்து லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே ஆக்சிஜன் இல்லை. ஆல் த வெயின் கேரி டிஆக்சினேட் பிளட். எல்லா வெயினும் டிஆக்சினேட் பிளட்டை தான் கேரி பண்ணுது எக்ஸப்ட் பல்மனரி. ஏன்னா வெயின் எல்லா இடமே என்ன செய்யும் இங்கே கீழேருந்து கனெக்ட் ஆகும். ஆனால் பல்மனரி வெயின் ஒன்று மட்டும் பாருங்கள் லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆர்டரி இட்ஸ் இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஆர்டரிக்கு எந்த இன்டர்னல் வால்ஸ் இல்லை, நேராக என்ன செய்யும் அப்படியே பிளட்டு இதயத்துலேருந்து கொண்டு போனோன்னா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போயிடுது. ஆனால் வெயின்ஸ் இட் ஹாவ் இன்டர்னல் வால்ஸ் ஆல்சோ. ஸோ தட் வை ரெகுலேட்டட் அஸ் ஏ ஓவர் என்ட்ரி ஆஃப் பிளட் இன்டு த ஹார்ட். இப்போ தேவையான அளவு ரத்தத்தை தவிர மீதி ரத்தங்கள் உள்ளே வந்து புகாத அளவுக்கு ரெகுலேட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஏரியா ஆஃப் லேர்ன் டு ஆர்டரி அண்ட் வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ் நம்ம பார்த்தோம். இட்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் ஜங்ஷன் பாருங்கள். இப்போ ஆர்டரியிலேருந்து ஆர்டிஓல்ஸ், வெயின்லேருந்து வெயின்ஸ் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இஃப் யூ எனி டவுட் டு ஆஸ்க் இப்போ இதுலேருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதை பற்றி வேறு ஏதாவது ரிலேட்டட் இமேஜஸ் ஐ அப்லோடு ஃபார். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டரிஸ் கேரிடு பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். ஆர்டரி வந்து இதயத்துலேருந்து மற்ற பகுதிகளுக்கு அடுத்து. வெயின் கேரிடு டுவேர்ட் த ஹார்ட், இதயத்தை நோக்கி கொண்டு வருது. ஆவரேஜாக 5 லிட்டர் பிளட்டை வந்து இதை கடத்த முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்கள் ஹவு டு சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வெசல் எப்படி பண்ணு பாருங்கள். ஹார்ட்லேருந்து ஆர்டரிஸ் போகுது, ஆர்டரி வந்து ஆர்டிஓல்ஸ் போகுது, ஆர்டிஓல்ஸ் வந்து கேப்லரிஸ் வந்து அங்கே தான் கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வெனியூல்ஸ் வெயின்லேருந்து மாறுது. இதை தான் நம்ம ஒரு இப்போ பாருங்கள் நான் சொன்ன இமேஜ் இது வந்துருச்சா. கேப்லரிஸோட அடுத்து வெயினல்ஸ்னு மாறிடுது. இப்போ ஆர்டரியோடைய ரோல்ஸ் என்ன சொன்னேன், இதயத்துலேருந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து வருது, வெயின் வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அப்லோடர் ஃபார் சர்க்குலேட்டரி சிஸ்டம்.